நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஜெயபால் அவர்களே, கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சீரும் சிறப்புமாக வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நெய்வேலி சட்டமன்றத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட உள்ள மரியாதைக்குரிய அண்ணன் சொத்தரார் அவர்களே, குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக களத்திலே இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் ராஜா என்கிற கோடேந்திரன் அவர்களே, நமக்கு முன்னாலே பல்வேறு தேர்தல் யுக்திகளை சொல்லி அமர்ந்திருக்கக்கூடிய நெய்வேலி சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் சிவசுப்பிரமணியன் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் கார்த்திகேயன் அவர்களே, அண்ணன் முத்துலிங்கம் அவர்களே, ஒன்றிய செயலாளர்கள் அண்ணன் கோவிந்தராஜன் அவர்களே, அருமை சகோதரர் வினோத் அவர்களே, அண்ணன் பாஷ்யம் அவர்களே, வடலூர் நகர செயலாளர் CS பாபு அவர்களே, அண்ணன் தங்கப்பன் அவர்களே, முன்னாள் சேர்மன் அண்ணன் பழனிசாமி அவர்களே, அண்ணன் லோகநாதன் அவர்களே, அண்ணன் ஜெயராமன் அவர்களே, ராமலிங்கன் அவர்களே, ஆனந்த பாஸ்கர் அவர்களே, மேலும் இங்கு கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் தர்மலிங்கம் அவர்களே, எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய ஆட்டமிகு மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய தலா தட்சிணாமூர்த்தி அவர்களே, மேலும் இங்கே வருகை கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர்கள் அண்ணன் சந்திரகாஸ் அவர்களே, அண்ணன் தட்சிணாமூர்த்தி அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்தி அவர்களே, உழவர் பேரியக்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் சிவாஜி அவர்களே, உழவர் பேரியக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பகுதியினுடைய சொந்தக்காரர் அண்ணன் கோகுலகிருஷ்ணன் அவர்களே, செயலாளர் அண்ணன் இளவரசன் அவர்களே, அண்ணன் தனிகாசலம் அவர்களே, ஏகே ஆறுமுகம் அவர்களே, இளைஞர் சங்கத்தினுடைய செயலாளர் துணை செயலாளர் சந்திரசேகர் அவர்களே, மாணவ சங்கத்தினுடைய துறை செயலாளர் ஏசி மணி அவர்களே, கட்சியினுடைய துணைத் தலைவர் அக்னி ஆறுமுகம் அவர்களே, கட்சியினுடைய பொருளாளர் சகோதரி லதா அவர்களே, கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர்கள் நாட்டிற்கு ஒன்றிய செயலாளர்கள் ஆனந்தராஜா அவர்களே, முத்துக்குமரன் அவர்களே, சகாதேவன் அவர்களே, பிரேம்குமார் அவர்களே, சுதாகர் அவர்களே, செந்தில் முருகன் அவர்களே, செல்வ சோழன் அவர்களே, நடராஜ் அவர்களே, புஷ்பராஜ் அவர்களே, மேலும் இங்கு வருகை கொடுத்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளே அண்ணன் ராமபுரம் கனசேகர் அவர்களே, அண்ணன் ஒன்றிய கவுன்சிலர் துரை அவர்களே, தொழிற்சங்கத்தினுடைய செயலாளர் வெங்கடேசன் அவர்களே, தலைவர் ரமேஸ்வரன் அவர்களே, அண்ணன் மாவட்ட துணைத் தலைவர் அண்ணன் தனசேகர் அவர் தனசேகர் அவர்களே, அண்ணன் சக்திவேல் அவர்களே, ரகுபதி அவர்களே, நம்முடைய குறிஞ்சிப்பாடி குமரால் அவர்களே, ஒன்றிய தலைவர் நாகராஜ் அவர்களே, விஜய பிரபு அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் விஜய பிரபு அவர்களே, துணைத் தலைவர் நம்முடைய ஊடக பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர் தம்பி பாலாஜி அவர்களே, தலைவர் அஜித் அவர்களே, ஊடக பேரவை செயலாளர் தம்பி சதீஷ் அவர்களே, ஒன்றிய தலைவர்கள் நாகராஜ் அவர்களே, ரகுபதி அவர்களே, ராஜசேகர் அவர்களே, தம்பி பாலு அவர்களே, எப்போது வருகின்ற பாலு அவர்களே, ஒன்றிய உறுப்பு செயலர் தவமணி அவர்களே, தம்பி சுரேஷ் கருமொழி சுரேஷ் அவர்களே, சுதாகர் அவர்களே, தம்பி உத்ரா அவர்களே, இன்னொரு உத்ரா அவர்களே, தம்பி பாபு அவர்களே, நடுவர் பட்டவர்களுடைய சதீஷ் அவர்களே, மேலும் வருகை கொடுத்திருக்கக்கூடிய இன்னும் நிறைய பேர் இருக்கீங்கன்னா கட்சிக்காரருக்காக வந்திருக்காங்க வெற்றி அவர்களே, வருகை கொடுத்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை வருக வருக என உங்களோடு வரவேற்று இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நமது கூட்டணி கட்சியினுடைய தலைமை பொறுப்பேற்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாமோதரன் நிறைய பேர் இருக்கேன் வச்சிட்டு இருக்காங்க, நம்ம ராஜ்குமார் எல்லாம் நம்ம சக்கரண்ணா, நம்ம சரவணண்ணா, தம்பி பச்சாங்க தம்பி ஆனந்த், கூட்டணியை தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் நமது குறிஞ்சிப்பாடியிலே இன்றைக்கு நமது மருத்துவர் அண்ணன் நன்குமணி ராமதாஸ் அவர்களால் களத்திலே நிற்கப்பட வைத்திருக்கிறார்கள். நமது குறிஞ்சிப்பாடி பொறுத்தவரை கடலூர் மாவட்டத்திலே 9 சட்டமன்ற தொகுதி இருந்தாலும் கூட குறிஞ்சிப்பாடி
மேல்பாடி சட்டமன்ற தொகுதி என்பது அனைவராலும் உற்று கவனித்து பார்க்கக்கூடிய தொகுதியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினராகி 15 வருடமாக அமைச்சராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய 25 ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிடக்கூடிய இந்த பகுதி. அதனாலே இன்றைக்கு இது மிக முக்கிய தொகுதியாக உற்று நோக்கப்படுகிறது. நமது தொகுதியை பொறுத்தவரையில நம்ம சாதாரணமா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. நம்ம போட்டி போட்டு வேலை செய்யலாம், கடுமையா எதிர்க்கலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம், கட்சியை வலுவாக காட்டலாம். ஆனா தேர்தல் என்று வருகின்ற போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய் இடம் பொருள் ஏவல் அறிந்து நாம் படை செய்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும். இந்த தடவை இப்ப ஒன்றிய செயலர் அறிவியெல்லாம் சொன்னாங்க, நம்ம வேகமா இருக்கிறோம், இன்னும் அதிமுக இன்னும் கொஞ்சம் வேகமா வரணும் அப்படின்னு. நம்ம வேகமா தான் இருக்காங்க, இன்னும் நம்ம கலந்தே பேசல. முதல் தடவை இப்பதான் நம்மளே பேசுறோம். நீங்க நம்ப மாட்டீங்க, நானே போன் பண்ணி சொந்தராக 3 தடவை பேசுறேன். ஆனா என்னென்ன சீக்கிரம் ஆரம்பிக்கணும், சீக்கிரம் ஆரம்பிக்கணும். முந்தா நாள் நைட்டு நான் கூட பேசிட்டு உடனே நீங்க அந்த வேலையை ஆரம்பிங்க, நான் பாக்குறேன் என்னென்ன செய்யணும் பாக்க. என்னன்னா அவர் மாவட்ட செயலாளர், குறிஞ்சிப்பாடியே அவர் தான் மாவட்டம், நெய்வேலியும் அவர் தான் மாவட்டம். ஆனா அவர் வேட்பாளர், அதனால 1 நேரம் நமக்கு இருக்க முடியும்னா இப்ப அவருக்கு உட்காந்துருக்கலாம். ஆனா செந்தில முறை நெய்வேலி, ஏன்னா அவர் வேட்பாளர், வெற்றி பெற்றால் அவர் ஒரு மந்திரி. அதனால நம்ம வெற்றி பெற்றோன்ற உறுதியா அங்க இருந்த கலைஞர் அவர் இருந்தாலும் கூட தேர்தல் என்று வருகின்ற பொழுது எந்த விதத்திலையும் நம்ம அலட்சியம் காட்ட முடியாது, அலட்சியமா இருக்க முடியாது. ஏன்னா தேர்தலை பொறுத்த வரைக்கும் எது வேணாலும் நடக்கும். ஆனால் வெற்றி பெற இருக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு நமக்கு 70% நமக்கு இருக்கிறது. அடுத்த 30 தாண்டி முடிக்கணும். நம்ம அவன் 30ல இருந்து அவன் மேலே ஏறி வரணும், அவன் 70ல இருந்து மேலே ஏறி போகணும். ஆனா களம் இன்றைக்கு சூடா இருக்கு. கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூடா இருக்கு களம். அதை சரியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், கூட இருப்பவர்கள், கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள், அவர் உடனிருந்து வழி நடத்தக்கூடியவர்கள் எல்லாரும் ஒரு அணியில் இருந்து ஒரே மற்ற சிந்தனையோடு வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கை நோக்கி நம்ம நகர்ந்தாதான் நம்ம வெற்றி பெறலாம். வெற்றி பெற்றோட வாழ்க்கை சொல்றோம், எல்லா கோரிக்கை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் அவங்க கோரிக்கை சொல்றது என்ன பிரதிபலிக்குது அப்படின்னா மக்களுடைய மன ஓட்டம் இன்றைக்கு அதுதான். திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும், திருட்டு திமுகவை வீட்டுக்கு அனுப்பி ஆக வேண்டும், ஸ்டாலின் அரசை ஒழித்து கட்ட வேண்டும், மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் விவசாயிகளுடைய மகன் தமிழகத்தை மீண்டும் ஆள வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு எல்லாம் கோரிக்கையை சொல்றோம். எலெக்ஷனே இன்னும் வரல, நடந்துகிட்டே இருக்கு. எலெக்ஷன் படிதான் தொடங்குறோம். ஆனா பொறுப்பாளர்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஜெயிச்சோம் நினைக்கிறோம். அது நம்மளுடைய நம்பிக்கை. ஜெயிக்கணும்ன்ற நம்முடைய தன்னம்பிக்கை, ஜெயிச்சோம் ஜெயிச்சு ஆகணும்ன்ற நம்முடைய சிந்தனை. ஆனா களத்தை நம்ம பார்க்க வேண்டியது. இது பாட்டாளி மக்கள் கட்சி செயல்வீரர்கள் கூட்டம், அதிமுக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிறார்கள். நம்முடைய பணி என்ன? இன்னைக்கு 58 பூத்துல நம்ம சென்சிட்டிவ் பூத்து ஒதுக்கி வச்சிருக்கோம். 58 பூத்துல நம்ம போய் உட்கார முடியாது. 278 பூத்துல 58 பூத்துல பாட்டாளி மக்கள் கட்சி போய் உட்கார்ந்து வேலை செய்ய முடியாது. இது ஏற்கனவே பேசி முடிவு செய்யப்பட்டது. யாரு கூட்டணியில் இருக்காங்களோ, நம்ம எலெக்ஷன் இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சியில் இருந்தாலும் சரி, கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க அந்த பணியை செய்ய வேண்டும் என்று நான் ஒதுக்கிட்டோம். 278ல 58 பூத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா மீதி 220 பூத்து நம்ம கண்ட்ரோல் இருக்கு. நம்ம பார்க்கணும் 220 பூத்துலயும் வெற்றி பெற்றா போதுமா? 100 ஓட்டு இருந்தா 60 ஓட்டு வாங்கி அவங்க பூத்து நான் லீடிங் வாங்கிட்டேன்னு சொன்னா ஜெயிக்க முடியுமா? நம்ம மீதி 58 பூத்து என்ன ஆகுது? 58 பூத்துல 0. அப்போ நம்ம இருக்கக்கூடிய 220 பூத்துலயே 90 ஓட்டு வாங்கி ஆகும். 100க்கு 90 ஓட்டு நம்ம வாங்கினா 58 சமன் செஞ்சு நம்ம மேல போக முடியும். அதிமுக பார்த்துப்பாங்க, பிஜேபி பார்த்துப்பாங்க. ஐயோ வேற பொறுப்பாளர் பேசக்கூடாது உடனே சங்கரலிங்கம் இருக்காரு இருக்கீங்களா? நான் திரும்ப பேச சொல்லிருக்கேன். சார்ப போட்டதை மறந்துட்டோம், போய் சேரல. நான் திரும்ப பேசுறேன். அவங்க இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அதனால அவங்க செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு புரிய பூத்த அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்க செய்யணும். நமக்கான பூத் வேலையை நம்ம தான் செய்யணும். 220 பூத்த லீட் எடுத்து 90 ஓட்டு 100க்கு 90% வாக்குகளை பெற வேண்டிய பொறுப்பும் கடமையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர் தொண்டருக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இருக்கு. ஒவ்வொரு பூத் எடுக்கணும். எங்க ஓட்டு குறையுது எல்லாம் ஏற்கனவே பூரா பார்த்துட்டோம். 100 ஓட்டுக்கு ஒரு ஆள் போட்டு வச்சிருக்கீங்க, பூரா பார்த்தா எந்த இடத்துல குறையுது, எந்த இடத்துல பிசு
எப்படி வீழ்த்தணும், எதிரி தாக்கும் போது எப்படி நம்ம தடுக்கணும், என்ன சூழ்ச்சி செஞ்சா எதை நம்ம தடுக்க முடியும், எது வழியா போனா நம்ம வெற்றி பெறலாம், எப்படி போனா நம்ம மேல போலாம், எல்லாத்தையும் சிந்தனை பண்ணி ஒவ்வொரு அசைவையும் நம்ம கண்காணித்து நம்ம போனாதான் மேல போக முடியும். இந்த நடலாம் டெய்லி ஒன்றா நம்ம சட்டை போட்டு ஒன்றே நடக்க தேவையில்லை, நம்ம தவிர்த்து கிடைச்சு போயிட்டே இருக்கும். இந்த தடவை நம்ம விட்டோம் அப்படின்னா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னதான், நம்ம 100% வேலை செய்வோம், கூட்டணி ஒழிஞ்சோம், நம்ம வேலை சிந்தனை பண்ற வேலையே கிடையாது, வேலை செய்யறது மட்டும் தான் நம்ம வேலை, விடுறதா நம்ம கிடையாது. நான் நிற்பேன், அண்ணன் நிற்பாரு, எல்லாம் நம்ம நிற்போம்னு நினைச்சோம், கேட்டோம். தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டு வேலை செய்யறதுக்கு தான் நம்ம இருக்கணும். நம்மள மாதிரி 1000 லட்சம் தொண்டர்களை கூடியது பாட்டாளி மக்கள் கட்சி. நம்ம தலைவர் என்ன சொல்றாரோ நீ சொல்லிட்டார். குறிஞ்சிப்பாடியில நம்ம ராஜா இருக்கிற போன வேட்பாளர் அவர்தான் நம்ம வேட்பாளர், அவர்தான் அன்புமணி ராமதாஸ். அண்ணன் சின்ன யாவணி அவர்தான் பார்க்கணும். அவர் வெற்றி பெறுது, அவர் கோட்டைக்கு அனுப்பி ஆகணும். அவர் வெற்றி பெறுது, அவர் வெற்றி பெறதில்லை, இன்னொரு வீட்டுக்கு அனுப்புறது, இன்னொரு வீட்டுக்கு அனுப்பணும். எந்த மமதையோட எந்த தலைகணத்தோட ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு இன்றைக்கு துரோகம் செய்து கொண்டு நம்ம தலைமையில் இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்தை இன்றைக்கு சீரழிப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்து, கண்காணியாக இருந்து, இன்னைக்கு ஜிகே வழி மூலமாக பல்வேறு இடத்திற்களை கொடுத்த இந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை வீட்டுக்கு அனுப்பி ஆகும். நம்ம யாரோட பண்ணி பேசணும், ஸ்பீக்கர் எடுத்து ஆபீஸை கட்டணும், கட்டி வாழ பார்க்கணும், கூட்டம் வரதுக்கு ஆள் கிடையாது, வர முடியாது, வர முடியாது. வரேன்னு சொல்ல ஒரு 2 முறை நீங்க பார்த்துருக்கோம், வர முடியாது. ஆனா தேர்தல் காலத்துல எல்லா சூழ்ச்சியும் பண்ணுவான், சகுனி பசங்க எல்லா சூழ்ச்சியும் பண்ணுவான், என்னென்ன இருக்கோ எல்லாம் சேர்த்து ட்ரை பண்ணுவான். அண்டா கொடுத்து முண்டா கொடுத்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது, கண்ணுக்கு தெரியாத பல்வேறு வேலைகளை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவான். எதுக்கும் இடம் கொடுக்க கூடாது, எந்த வழியில வந்தாலும் அவனை தடுத்து வீட்டுக்கு விரட்டி அடிக்கிறதுக்கான வேலை செய்யணும். உனக்கு இங்க ஓட்டு இருக்க, நீ பேர் மக்கள்கிட்ட நம்ம கேட்கணும். என்ன நம்ம கேட்கணும், 30 வருஷமா இங்க நிக்கிறது தானே, உனக்கு ஓட்டு இருக்கா, ஓட்டு காலையில எங்க போடுவேன், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் காலையில எங்க ஓட்டு போடுவேன், நாட்டுமன்னார் கோயில் தொகுதியில முட்டத்துல ஓட்டு போட்டு வருவேன். யாருக்கு ஓட்டு போடுவது தலைவரீங்க, நாட்டுமன்னார் கோயில் யாருக்கு ஓட்டு போடுவாரு, திருவாவூர் ஓட்டு போட்டு தான் இங்க வரணும். அவர் ஓட்டு இருக்கு, நீ ஜெயிக்கணும் ஓட்டு கொடுக்க முடியாது. 30 வருஷமா இங்க உட்காந்து நீங்க ஓட்ட மாத்தீங்க, முதல்ல முடியும், உங்களால செய்ய முடியாது, செய்ய மாட்டேன். இன்னைக்கு சிதம்பரத்தில் ஒரு எம்பி உருவாக்கி, இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தில் கூறாடி சாதிக்கிறவங்க சமுதாய கழகத்தை உண்டாக்கி, சிறுபான்மையாக இருக்கிற நாயகர் செட்டியார் ரெட்டியார் ஐயர் ஐயர் இருக்கிறவங்க நீ வீட்டுல முடங்கி அவங்க சொல்ல முடியாத பல அசிங்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது யாரு, சிதம்பரத்தில் திருவாரூர் ஜெயிக்க வச்சது யாரு, யார் போகிறது, பாளையத்தை போய் கிராமத்தில் வழியை யாரு, நம்மளா யோசிச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். இனியே காட்டுமன்னார் வேட்பாளர் நீ போட்டுருக்க, என்ன எம்பியாக மட்டும் ஏன் போட்ட காரணம் என்ன, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நடிகர் ஒன்று வந்திருக்கார் விஜய், ஒவ்வொரு காலையிலையும் விஜய்க்கு பேனர் இருக்கா இல்லையா, சொல்லுங்க, பேனர் இருக்கா இல்லையா, எல்லா காலையிலும் இருக்கா இல்லையா, எல்லா கூட்டத்துக்கு போறதா இல்லையா, ஏன் ஊர்ல பேனர் இல்லை, காலையில பேனர் இருக்கு, எந்த ஊர்லயும் பேனர் இருக்குல்ல, எந்த ஊர்லயும் பொறுப்பாளர் கையில் விஜய் கூட்டத்துக்கு போல, விஜய்க்கு ரசிகர்கள் யாரும் கிட்ட போல, ஆனா காலையில எல்லாத்தையும் வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க சொல்லுங்க, ஏன் வைக்கிறாங்க, அவர் வேட்பாளர் அறிவிச்சார், பெரம்பூர்ல நான் தான் வேட்பாளர், என் பெயர் ஜோசப் விஜய் அறிவிச்சாரா இல்லையா, பேர் சொன்னதா இல்லையா, ஏன் காலையில பேனர் வச்சாங்கன்னு தெரியுதா, ஏன் காலையில கேட்கிற போறாங்க தெரியுதா, நம்ம வீட்டு பெண் பிள்ளைங்க சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க, பெண் பிள்ளைங்க காலையில படிக்கக்கூடிய ஆசிரியர் படிக்கக்கூடிய வெளியூர்ல தங்கி படிக்கிற நம்ம பிள்ளைங்க, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்க வீட்டுல வந்து சொல்லுது, ஒரு தடவை விஜய்க்கு ஓட்டு போட்டுலாமா, ஏன் போட சொல்லுது, விஜய் பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, ஃபைட் பண்றாரு, லவ் பண்றாரு, அதனால விஜய் அப்படின்னு சொல்லுது. அவன் யாருன்னு நம்ம சொல்லணும், நம்ம மக்கள் நம்ம சொல்லணும், மைக்கில் சொல்ற விஷயங்களை செயல்களை கூட்டம் உள்ள கூட்டம் அதெல்லாம் நம்ம சொல்றோம், எடுத்துட்டு போய் நம்ம மக்கள் சொல்லணும், அவன் யாருன்றதை நம்ம சொல்லணும். ஏன் அங்க கட்டி வச்சா ஏன் இங்க கட்டி வைக்கல, ஏன் கூட்டத்துக்கு போனா நம்ம ஏன் போன வேட்பாளர் அறிவிக்கிட்டு அவர் என்ன சொல்லி அறிவிச்சாங்க எடுத்து நம்ம சொல்லணும். சொன்னோம்னா சரியா போச்சு. ஏன்னா களத்தில் கூடிய தலைவர்கள் சிலர் என்ன சொல்றாங்க, விஜய் யார் ஓட்ட பிரிப்பாரோ தெரியல, விஜய் யார் ஓட்டை பிரிக்க முடியாது, விஜய் பிரிக்கிறது பூரா திமுக ஓட்டு தான், நம்ம ஓட்டு கிடையாது. நம்ம ஓட்டு 1-2 பிரிக்க இருந்தாலும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தணும், ஊருக்கு போனோம், கிராமத்துக்கு உட்காரணும், பேசணும், யாருன்னு சொல்லணும், சொன்னாதான் ஒரு ஓட்டு தானே ஒரே ஒரு பேசணும். ஒரு பிள்ளையா இருந்தா நீ பேசினா சரி பண்ணா 10 ஓட்டை திருப்பி மாற்றி கொடுக்கும். இதை நம்ம செய்யணும். எப்படி ஓட்டு சேகரிக்கணும், செதறி போற ஓட்டை எப்படி சரி பண்ணணும், 2 சீட்ல தான் நம்ம ஜெயிக்கணும். இதெல்லாம் நம்மளோட வேலை. 90 ஓட்டு வாங்குறோம்னு சொல்ற பாருங்க, 90 ஓட்டுல நம்ம செய்யக்கூடிய பணிகள் இந்த பணி. இதை நம்ம தீவிரப்படுத்தி கீழே போய் சொல்லணும். இந்த மாதிரி சொல்லுவாங்க, நான் கொடுத்தா வேண்டாம், கொடுத்தா கொண்டா கொடுத்தா. நம்ம என்ன சொல்றோம், 5 வருஷம் சுகாதார அமைச்சர் நீ தான் இருந்த, ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கா, இந்த அண்ணா திமுக வந்து எல்லா இடத்துலாம் வருங்கால அமைச்சர் இருக்காங்க, முன்னாள் அமைச்சர் அண்ணா இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. நம்ம என்ன கேட்கறோம், ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த மாவட்டத்தில் இருக்கா, யாராவது ஒருத்தர் குறிஞ்சிப்பாடி
மாவட்டத்தில் கரும்பு வெட்டுற வாழை போற முந்திரி தோப்பு போற பாம்பு கடிச்சு பூச்சி கடிச்சு சொல்லி விஷத்தை கடிச்சு உயிருக்கு போராடி கருத்து ஜிஹெச் ஓடனா அப்படியே எழுதி ஆகணும், வெளியே எழுதி ஆகணும். ஓடி போய் ஜிம்மருக்கு ஜிம்மருக்கு போன அவன் சொல்றான், தமிழ்நாட்டில் ஏன்னா வந்தீங்க ஓடுறான் முண்டிய பாலத்துக்கு போறான், முண்டிய பாலத்துக்கு போறது சென்டர் நம்மளால நம்ம போன் பண்றோம். பாடிய உடைக்காம வாங்கி தர முடியுமா மாவட்டம் கொஞ்சம் சொல்றீங்க, சரியான நட்டு வாங்கி தரியா எதுக்கு செத்து போறோம்னா உடைக்காம வாங்கி தரணும். இதான் நீங்க மாவட்டத்தில் நிலவரம் தான். ஏன்னா மெடிக்கல் காலேஜ் இல்லைன்னு சொன்னா அது அண்ணாமலை செட்டியார் இருந்து அந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு கவர்மெண்ட் சொல்லி ஒப்படைச்சிட்டு அங்க மெடிக்கல் காலேஜ் அங்க போனா அங்க எதுவும் கிடையாது. இன்னைக்கு கடலூர் ஹெட் குவார்டர் அரசு தலைமை மருத்துவமனையில ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, கார்டியாலஜிஸ்ட் கிடையாது, நியூரலஜிஸ்ட் கிடையாது. ஏதாவது பெரிய விஷயம் கட்சிச்சுன்னா பாக்கிறதுக்கு நீ மருத்துவம் கிடையாது. எழுதி போடா ஜிப்பர் கட்டணும். 5 வருஷம் சுகாதாரம் என்ன கீழ்ச்சிய மக்கள்கிட்ட சொல்லுங்க, கேளுங்க. 5 வருஷம் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் எந்த பிற்படுத்தப்பட்ட வேலை வாங்கி கொடுத்துருக்க, எந்த பிற்படுத்தப்பட்ட படிக்க வச்சிருக்க, எந்த பிற்படுத்தப்பட்டவரை 15 வருஷம் நீ அமைச்சரா தமிழ்நாடு முழுக்க இல்ல ஓட்டு போடுவாங்க குறிஞ்சி பண்ணி நாங்க நம்ம தான் போட்டோம். என்ன கீழ்ச்ச கேளு. 5 வருஷம் ஒருவர் அவர் பேர் என்ன விவசாய அமைச்சர், ஒருவர் நலத்துறை அமைச்சர், ஒரே ஒரு மவுண்டியர் வாங்கி இருக்கிற அரசு ஒரே ஒரு கடப்பாறை ஒன்று கொடுத்துருக்காங்க. டிராக்டர் கூட தான் ஒரு கையெழுத்து போடணும், மண்டி கூட தான் ஒரு கையெழுத்து போடணும், கடப்பாறை கூட தான் ஒரு கையெழுத்து போடணும். உனக்கு ஏதாவது வேணும் ஒரு கையெழுத்து போடணும். கையெழுத்து போட நீங்க யாரு இல்லையா? நான் போடுற சட்டை வச்சு மைக்கு சீப்பு சோப்பு கண்ணாடி பவுடர் எல்லாத்தையும் நான் வரைக்கிறேன். ஒரு செருப்பு வரையும் நான் கட்ட வரி என் வரையும் 8 வருஷத்துக்கு 60,000 கோடி பட்ஜெட் படிக்கிறேன். 60,000 கோடி பட்ஜெட் படிச்சு 3 வருஷத்துல 5 வருஷத்துல 3 லட்சம் கோடி பட்ஜெட் படிச்சு 20% கமிஷன் 60,000 கோடி வாங்கி வீட்டுல வச்சிருக்கேன். என் வரையில நீ பட்ஜெட் படிச்சுட்டு என் வரையில நீ கொள்ளையடிச்சு சொத்தை சேர்த்து வச்சுட்டு யாருக்கு நீ வட்டி கொடுக்கணும்? எந்த விவசாயிக்கு டிராக்டர் கொடுத்துட்டு சொல்லு. 10 ஏக்கர் வச்சு ஒரு விவசாயிக்கு நடுவிலே அவனுக்கு 5 வருஷத்துல யாருக்கு கொடுத்துரு? ஏன் இதை சொல்றோம்னா ஊருக்கு வந்தாண்டா ஊர்ல நமக்கு கேட்காம நீ மட்டும் எல்லாம் ஓட்டி கட்டலாம் அனுப்பிட்டு கூடாது. ஊர்ல கேட்கணும், நம்ம ஊர்ல வர கேட்கணும். என்ன செஞ்சு சொல்லிட்டு கூட கிடையாது. 15 வருஷம் கீழ்ச்சி இல்ல சொல்லு அப்படின்னு நம்ம கேட்கணும். ஏன் நம்ம இதை சொல்றோம்? ஒன்னும் மதுராந்தகத்துல மைகை கொண்டு உங்க ஸ்டாலின் பேசணும், பேசுறடி இதை நீ மட்டும் பேசி போனோட நீனா எங்க ஐயோ அவன் பேசுற, எங்க தலைவர் அவன் பேசி அவன் ஊருக்கு நீ வந்துருவியா? எங்க தலைவர் அவன் பேசி நீ வந்துருவியா? காட்டுமன்னார் கோயில் நீங்க ஒரு வேட்பாளர் எதுக்கு நிறுத்தி வச்சிருக்கு தெரியுமா? விஜய் யாருன்னு உனக்கு தெரியும். திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டெல்லாம் நீ பாதி கூட்டி விஜய்க்கு போகுது, அதை நீ சேகரிக்கணும். அதுக்கு நீங்க ஜாதி கலவரம் உருவாகணும். எந்த மாவட்டத்தில் போட்டாலும் எவன் அடிக்க மாட்டான். கடலூர் மாவட்டத்தில் வந்தா கோவா வந்தா அடிப்பான், அடிச்சானா கலவரம் வரும். கலவரம் வந்தா அதை வச்சு ஓட்டை நீ சேகரிக்கலாம்னு பாக்குறேன். அதுக்கு தான் வந்து ஒரு எம்பி எம்எல்ஏ போட்டு வச்சிருக்க. நம்ம மிக சூதனமா இருக்கணும், சாதுரியமாக இருக்கணும், சாணக்கியனா இருக்கணும். மருத்துவர் சின்னையா அவர்கள் சொன்னார் பாருங்க, வீரத்தோடு விவேகமும் இருக்கணும். எந்த இடத்துலயும் எந்த சிறு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எது வந்தாலும் அமைதி காத்து அதை எப்படி நம்ம சரியான பாதையை கொண்டு போய் சரி பண்ணணுமோ அதை நம்ம பார்க்கணும். வீரத்தை காட்டி நான் பண்ண இதை பண்ணு எதுவும் பேசக்கூடாது. எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம சாதகமான சூழல் கிரவுண்ட் நீங்க நமக்கு இருக்கு. அந்த சாதகத்தை முறியடிப்பதற்கு அவன் எந்த கையோட எந்த ஆயுதத்தான் கையெடுப்பான். அதுல முக்கியமானதான் காட்டணும். அதனால நம்ம தொகுதி ரொம்ப சென்சிட்டிவான தொகுதி. எதுனால நம்ம பசங்க உடனே பிரச்சனை பண்ணிக்கணும். இப்ப கூட நாற்பது முடிஞ்ச பிறகு பிரேம் மேல ஒரு வழக்கு 46 பேர் குறிஞ்சிப்பாடியில வந்து 110 போறோம். ஏங்க 110 போறோம் அப்படின்னு கேட்டா தேர்தல் நேரத்தில் பதட்டமா இருக்கணும். அதனால போறேன் எஸ்பி போய் மனு கொடுத்துட்டு ஏதாவது பட்டம் கிட்ட எதாவது கூட்டினா எஸ்பி கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் போடுவாங்க. நான் என்ன பேசுவேன் எனக்கே தெரியாது. நீங்க பாத்துக்கணும். சும்மா தேவையான வேலை செய்யக்கூடாது சொல்லி அதுக்கு வந்திருக்காரா தமிழ்நாட்டில் சார்ந்து வந்திருக்காரா அவர் வெளியிட்ட எல்லாருமே 48 பேர் பேசியதுக்கப்புறம் சரி பண்ணி குறிஞ்சிப்படை அமைச்சர் சொத்தை எழுதி வச்சிருக்கோங்க. குறிஞ்சிப்படைய போலீஸ் ஸ்டேஷன் எழுதி வச்சு நீ சொல்றதா கேட்கறது போலீஸ் வேலை செய்யணும். போலீஸ் மாவட்டத்தோட வேலை செய்யணும். மாநில சாணி போடணும்னா கேச போடுற இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு தேர்தல் எப்படி நடக்கணும் பாருங்க. அவங்க கூட்டாங்க யாரு கூட்டாலும் கூப்பிட்டாலும் எலெக்ஷன் நம்ம எலெக்ஷன் இல்லை. எம்ஆர்கே வீட்டுக்கு அனுப்பணும் தான் எலெக்ஷன். வீட்டுக்கு அனுப்பி ஆகணும், அனுப்பி தீரணும், விடவே கூடாது. ஆளை கொண்டு வரியா, படையை திரட்டியா, பாட்டாளி விட படையை திரட்ட முடியுமா? இந்த மாவட்ட திரட்டு குறிஞ்சி பண்ண முடியுமா? முடியாது. வேற என்ன பண்ணுவீங்க? அதிகாரத்தை கொண்டு வரியா, அதிகாரம் உனக்கு கிடையாது. உனக்கு டிஸ்போஸ் பண்ண முடிஞ்சு நீ வெறும் எம்ஆர்கே அமைச்சர் கிடையாது, அதிகாரம் ஒன்று கிடையாது. இல்ல வேற என்ன பண்ணுவீங்க? பணம் வச்சுக்க எடுத்துக்கலாம். நீ எடுத்துக்கலாம், 10,000 கூட எடுத்துக்கலாம். 3 லட்சம் கோடி பட்ஜெட் படிச்சு 60,000 கோடி நீ வந்து கமிஷன்
வேட்பாளர் வந்து புதுசு, வேட்பாளர் வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கு. வேட்பாளர் புதுசு கிடையாது, அவர் நமக்கு தான் புதுசு. அவங்க கட்சிக்கு அவர் கிட்டத்தட்ட 40 வருஷமா அவங்க கட்சியில் இருக்காரு. அதிமுகவில் முக்கிய பிரதிநிதியா இருக்காரு, மாவட்ட மீனவர் சங்க செயலாளராக இருக்காரு, பச்சாகுப்பத்துக்கு தொடர்ந்து 5 வருஷம் தலைவராக இருக்காரு. அவரு மீனவர்னு சொன்னாங்க, அவர் மீனவர் கிடையாது, பூரா பச்சாகுப்பத்தில் கூட தான் சொல்லி இருப்பார். தம்பிகளை பார்த்தா எல்லாம் பச்சாகுப்பத்தில் தான் கூட இருப்பாங்க, எல்லாம் நம்ம பிள்ளைங்க கூட இருப்பாங்க. அதனால அவர் அப்படி தேவையான சர்ச்சைகளை வந்து அவங்க உருவாக்குறத ஒரு தகவல் சொல்றாங்க, அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. இது பாட்டாளி மக்கள் கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வகிக்கின்ற கூட்டணி கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்ம அண்ணியா நிற்கிறாங்க, கருவூரில் நிற்கிறாங்க, ஜெயங்குளத்தில் நம்ம நிற்கிறோம், விருத்தாசத்தில் நம்ம நிற்கிறோம், காட்டுமண்டலத்தில் நம்ம நிற்கிறோம், மயிலாடுதுறையில் நம்ம நிற்கிறோம். எல்லா இடத்துலயும் அவங்களோட மந்திரிகளை இன்னைக்கு பொறுப்பாளராக போட்டு அவங்க உட்கார்ந்து வேலை செய்யறாங்க. நமக்காக அந்நியார ஜெயிக்க வைக்கணும்ன்றதுக்காக அதிமுக அமைச்சரை பொறுப்பு அமைச்சரை போட்டு அங்க வேலை செஞ்சே ஆகும், அங்க ஜெயிச்சே ஆகும், கூட்டணியில அவங்க பெரிய மந்திரி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நமக்காக வேலை செய்யறாங்க. யார் சமுதாய கட்சி அவங்க பார்க்கல, கூட்டணி தர்மம் ஜெயிச்சு ஆவது அவங்க பாக்குறாங்க. நம்ம அந்த மனதில் இருந்து நம்ம பண்ணணும். இந்த பக்கத்துல ஒரு இலவசம் சொல்லும்போது ஒரு 10-11 ஓட்டு அந்த பக்கம் ராசாப்பேட்டை தெற்கத்தில் ஆரம்பிச்சு ராசாப்பேட்டை சுத்திக்குப்போம், அந்த பக்கம் தமணாப்பேட்டை, ரஞ்சலிப்பேட்டை, நாயக்கப்பேட்டை, பேட்டோட பெரிய வரைக்கும் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒட்டுமொத்த ஓட்டையும் அவங்க வாங்கிடுவாங்க. நம்ம அவங்க சொல்லவே தேவையில்ல, அவங்க வாங்கிடுவாங்க. அதுக்கான வேலைகளை பூரா செய்யறாங்க. சொத்தி குத்தாங்க பிரபலம் வந்திருக்காரு, சொத்தி குத்து தலைவர். அந்த ஊர்ல 1500 ஓட்டு இருக்கு. அந்த பூத்து வந்து ஓட்டு எலெக்ஷனே கிடையாது, ஓட்டு அவங்க மொத்தம் 1500 2 அப்படிதான் அவங்க ரெடி பண்ணுறாங்க. எல்லா ஊர்லயும் அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க. எதுக்கு சொல்றேன்னா அவங்க வேலைகளை அவங்க செய்யறாங்க, நம்ம வேலையை நம்ம செய்யணும். நம்ம போன எலெக்ஷன்ல இப்போ அதிமுக தனியா நின்னாங்க, நம்ம தனியா நின்னோம். 43,500 ஓட்டு அவங்க வாங்கினாங்க, 42,600 ஓட்டு நம்ம வாங்கியிருக்கோம். நமக்கும் அதிமுகவுக்கும் 900 ஓட்டு வித்தியாசம். போன எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன்ல ரெண்டையும் சேர்த்தனா 1000 ஓட்டு திமுக பின்தங்கலாம். நம்ம 2 ஓட்டு சேர்த்தனா அதிமுக பின்தங்கலாம், 1000 ஓட்டு பின்தங்கிட்டாங்க. எம்பி ரிசல்ட் எடுத்து பாருங்க. போன தடவை தேமுதிக நம்ம இருந்தது, இந்த தடவை அமமுக அவ்வளவுதான். 2 அதை எடுத்துட்டு இதை போட்டோம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. வேற எதுவுமே கிடையாது. எப்படி நீ கூட்டணி கணக்கு பார்த்தாலும் நம்ம தான் ஜெயிக்கும். அதே தடவை விஜய் வந்திருக்காரு. விஜய் பிரிக்கக்கூடிய 10 ஓட்டா இருந்தாலும் சரி, 100 ஓட்டா இருந்தாலும் சரி, 10% இருந்தாலும் சரி, முழுசா நமக்கு எதிரியோட ஓட்டு தான், திமுகவுடைய ஓட்டு தான் அவர் பிரிக்கிறது. நம்ம ஓட்ட பிரிக்க முடியாது. நம்ம ஓட்ட பிரிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான், அந்த வாய்ப்பை ஊர்ல பேசி, வீட்டுல பேசி, கிராமத்துல பேசி, கிராமங்களுடைய கூட்டத்தை கூட்டி பேசி, மகளிரை கூட்டி பேசி சரி பண்ணோம்னா அதுவும் சரியா பண்ணும். அதாவது அமீர் சார் வந்திருக்காரு, நம்ம தப்பி திருச்சாபுரத்துல இருந்து. அந்த ஊர்ல 190 ஓட்டு இன்னைக்கும் 2014 நம்ம தனியா நிற்கும் போது அந்த ஒரு அண்ணா வந்து உட்கார்ந்துருக்காரு. ஆனா ஏற்றுங்க 190 ஓட்டு கொண்டாடி தனியா நிற்கும் போது அதிமுக நின்றுது, நம்ம வேட்பாளர் சொந்தவர் தான். திமுக நின்றுது, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், பாட்டாளி மக்கள் கட்சி நின்றுது, நாம் தான். 90 ஓட்டு 190 ஓட்டு அந்த ஊர்ல போட்டுருந்தாங்க. அங்க மட்டும் கிடையாது, கொடுக்குமானே, சம்பவம், கூட்டியாங்குப்பம், பச்சாம், நம்ம பச்சாம் வந்திருக்காரு, பச்சாம் எல்லா ஊர்லயுமே இப்படி இருந்த இந்த ஓட்டை எல்லாத்தையுமே அங்க நான் சொன்ன 4 ஊர் மட்டும் எடுத்துக்காதீங்க, 220 ஊர் அறிவிப்பு, 220 ஊர் சொல்ல முடியாது. அத்தனை ஊரையும் நம்ம தான் கையப்படுத்தி பார்க்கணும், நம்ம தான் பார்க்கணும். அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக வேட்பாளர் சொத்தூரா தான் வேட்பாளர் பேர் அண்ணா வந்துடணும். அவர் வந்து 2 ப்ரோக்ராம் பண்ணணும், பாதி வேலை நெய்வேலிக்கு போகணும், பாதி வேலை குறிஞ்சி படிக்க போகணும். மீதி வேலை அண்ணா எம்பிஎஸ் தான் என்ன இருக்கக்கூடிய அண்ணெல்லாம் நெய்வேலி கிட்ட வந்து பாத்துக்கணும். அண்ணனை பாதி நேரம் இந்த பக்கம் நீங்க அனுப்பி விடணும். அவர் இந்த பக்கம் வந்துட்டு போனாருன்னா அப்படி முகத்தை காட்டிட்டு போனா அதுக்கான மரியாதை வேற, அதுக்கான வாய்ப்புகள் வேற. அதனால அதை பயன்படுத்த இருக்கக்கூடிய அண்ணா பாப்பண்ணா, என்ன நம்ம கோவிந்தராஜ் அண்ணா, நம்ம வினோத் அவர்கள், அண்ணா பாஸ்கர் அண்ணா, எல்லாரும் நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த பகுதியை வந்து கொஞ்சம் வலுப்படுத்தி தூக்கி பிடிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் கொஞ்சம் உறுதுணையா இருக்கணும், ஒத்துழைப்பு இருக்கணும். ஏன் சொல்றேன்னா 2021 தேர்தல் நேரத்துல, கடைசி நேரத்துல இடஒதுக்கீட்டை நமக்கு வழங்கியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். 10.5% இடஒதுக்கீட்டை நமக்கு வழங்கியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆட்சிக்கு வந்த முதல் மாசமே அதை வழக்கு போட்டு ஸ்டாலின் மச்சான வச்சு வழக்கு போட்டு அதை ரத்து செய்து இன்றைக்கு மிகப்பெரிய சமுதாயமா இருக்கக்கூடிய இந்த வன்னியர் சமுதாயத்தை பின்னோக்கி தள்ளி இன்னைக்கு பாது கிடந்த தள்ளி நம்மை மண்ணோடு மண்ணாக வேரோடு மண்ணாக மாற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருப்பவர் ஸ்டாலின். இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். அதோட விட அந்த இடஒதுக்கீடு போனதால நமக்கு என்ன ஆச்சு தெரியுமா? 5000 டாக்டர் 5 வருஷத்துல நம்ம மிஸ் பண்ணது 5000 டாக்டர் நம்ம உருவாகிருக்கோம். அந்த இடஒதுக்கீடு எடப்பாடியார் கொடுத்த இடஒதுக்கீடு அமலில் இருந்திருந்தால் 5000 டாக்டர், 7000 வக்கீல், 15000 பேர் இன்றைக்கு வந்து இன்ஜினியர், 40000 பேர் அரசு வேலைக்கு போயிருக்கோம். இத்தனை வேலைகளை நம்மிடம் வந்து தட்டி பறித்தது யாருன்னா திமுக ஸ்டாலின் தான். இவ்வளவு பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க 40000 பேர் அரசு வேலைக்கு போயிருக்கோம். பூரா நீங்க பசங்க குடிச்சு
கஞ்சா போட்டு ரோட்ல அங்கி சுத்திட்டு இருக்கான். ஏன் சொல்றான்? வேலை இல்லை, படிச்சுட்டான், இன்ஜினியரிங் படிச்சான், கரும்பு வெட்டான். என்ன பண்ணா? பிஇ கெமிக்கல் முடிச்சிருக்கான். பிஇ கெமிக்கல் முடிச்சுட்டு கரும்பு வெட்டிட்டு இருக்கான் சத்தத்துல. அன்னைக்கு அந்நியார் போகும்போது போட்டோ காட்டாங்க, நீங்க பாத்துட்டு தம்பி கரும்பு வெட்டிட்டு இருக்கான். யாரும் தம்பி என்னன்னு கேட்டா பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கரும்பு வெட்டிட்டு இருக்கான். என்னடா கேட்டா வேலை இல்லைன்னு சொல்றான். இந்த அவலநிலை எல்லாம் நான் போக்க வேண்டும் என்று சொன்னால், வருங்காலத்திலே இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், வருங்காலத்திலே நாமும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த சட்டமன்ற தொகுதியிலே நாங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொறுப்பாளர்கள், நாங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்கள் என்று நாளை தூக்கிட்டு நம்ம நடக்கணும்னு சொன்னா தேர்தலில் வெற்றி பெற்றோம். தேர்தல் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த தேர்தல் என்பது நமக்கு சாதாரண விஷயம் கிடையாது. எந்த வகையில பார்த்தாலும் நமக்கு அவன் செஞ்சது பூரா துரோகம். எவ்வளவு ஏராளம் பேசுற, எவ்வளவு அவமரியாதை நடத்துற, எத்தனை வழக்கு போடுற, அவர் ஆர்ப்பாட்ட போற, அதெல்லாம் அவர் ஒண்ணு கிடைக்க முடியாது, எதுவுமே அவர் செய்ய முடியாது. 2016 ஓட்டு எழுதும் போது நம்ம தான் உள்ள போனோம். ஓட்டு எழுதுறதே 4 மணி நேரம் நம்ம நிறுத்தி வச்சிருந்தோம். நான் சொல்றாருன்னா நம்ம வேட்பாளர் இல்ல, ஆனா அவர் வேட்பாளர். கூட்டம் நான் போன் பண்ணி, ஆனா பூத்துக்கு வாடான்னு கூட்டம், நீ பூத்துக்கு வாட ஒன்றில் பண்ணி விடுறோம் அப்படின்னு கூட்டாங்க. ஆனா அவர் அண்ணன் வரல, வராத நிர்வாகிகள் நிறைய அனுப்பிவிட்டார். 2016 என்ன இருக்குன்னா, எந்த வகையிலும் நம்ம ஈடே கிடையாது, எந்த வகையிலும் ஈடு கிடையாது. வலுவான பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம வழிநடத்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. நல்ல பொறுப்பாளர், நல்ல வேட்பாளர், நல்ல நிர்வாகிகள் எல்லாம் நீங்க நமக்கு சாதகமா இருக்கு, நலன் சாதகமா இருக்கு, மக்கள் சாதகமா இருக்காங்க. 5 லட்சம் ஆண்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு உருவாயிருக்கு. அனைத்தையும் சாதகமாக உருவாக்கி நலத்தில் இறங்கி வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு அனைத்து நிர்வாகிகளும் நாம் கடுமையாக போராடினோம் என்று சொன்னால் வெற்றி நம்ம தான். ஜெயிச்ச பிறகு கோரிக்கை ஒண்ணு கிடையாது, வேட்பாளர் அமைச்சர்கள் எல்லாரும் வச்சுக்கிட்டு கோரிக்கை கிடையாது. நாம சொல்றதை நம்ம செஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். அண்ணன் சட்டமன்றத்துக்கு போடுவாரு, நம்ம மட்டும் செஞ்சு வேண்டியதுதான். நம்ம மட்டும் செஞ்சுக்கிட்ட பேரிகளை பிரிக்கணுமா, வரலாறு பிரிக்கணுமா, பாறைகளை பிரிக்கணுமா, குடிய முடியுமா, தேசிய கட்டுரை கூட மூட பேரிகளை பிரிச்சு வெளியே கூட அங்க அண்ணன் 50 பிரிக்கிறாங்க, அண்ணன் எடுக்கிறாங்களா தூக்கி வெளியே கிடாது. எவனும் அதே இருக்க வச்சுக்காடு தேவையில்ல. 1200 இடம் வேண்டாம், உள்ள ஒரு பேர் வரவே கூடாது, யாரும் வரக்கூடாது. அங்க கொடுக்க மாநிலத்தில் மயிலை இப்ப ஏகமாக இருக்கிறா, அங்க இருக்க முடியாது. 160 ஏக்கர் இருக்க, 160 ஏக்கர் உங்களுக்கு எவ்வளவு திருத்தி வச்சிருக்கா, ஒடித்தான் எவ்வளவு வரைய முடியாது. ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி, மக்களுடைய நிலைகள் மக்களிடையே திருப்பி கொடுக்கப்படும். இங்க வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக இது அறிவிக்கப்படும். கடலூர் மாவட்டம், இந்த மாவட்டத்தில் எந்த தொழிற்சாலை வரக்கூடாது, இந்த மாவட்டத்தில் எந்த விவசாயிகளும் நீங்க கையில் போடக்கூடாது, எந்த விவசாயிகளை நீங்க அப்புறப்படுத்தக்கூடாது. இதையெல்லாம் தேர்தல் அறிக்கையில நம்ம அண்ணன் சென்னையா கொடுத்துருக்கு. இதான் நான் சொல்லல, தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கு. அண்ணன் கொடுத்தாங்க, தானா கொடுத்தாரா? எடப்பாடி கலக்காம செய்வாரா? கூட்டணி கட்சி தலைவருக்கு சொல்லாம செய்வாங்களா? சரியா செஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் நீங்க சரியாக பயன்படுத்திக் கொண்டு களத்திலே இறங்கி வெற்றி பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். யாரையும் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம், அவங்க வரணும் இவங்க வரணும். நான் இருக்கிறேன், எப்பயும் போல நான் இருக்கிறேன். எப்படி கூட்டாலும் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் இருக்கிற இடத்துல வர நேரம் தான். எது வேணாலும் செஞ்சுக்கலாம், எது வேணாலும் செஞ்சுக்கலாம். யார் எந்த எதிர்பார்ப்பு சென்னையா கூட சொல்லிட்டேன், ஜெயிச்சுதான் நீங்க அவங்க கூட்டுதான் வரணும். முதல்ல அண்ணன் எடப்பாடியை பார்க்க போறாங்க, கூட்டுட்டு முதல்ல சென்னையா மகப்படியும் நம்ம போயிடும். ஜெயிச்ச உடனே கூட்டு போயிடும், கூப்பிட்டு வாங்க சொல்லிட்டாரு, கூப்பிட்டு வந்து தீரும். இது நம்மளுடைய இந்த நேரத்துல, எலெக்ஷன் நேரத்துல இதையெல்லாம் நீங்கள் மனதிலே தாங்கி மிக சிறப்பாக தெளிவாக எந்த ஒரு குழப்பமும் நீங்கள் செயல்படுங்க. உங்களுக்கு உறுதுணையாக ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் நாங்கள் இருக்கிறோம், உங்களோடு இருக்கிறோம், களத்திலே இருக்கிறோம். கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். அதுக்கான பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் இந்த சிறப்பான கூட்டத்திற்கு ஒரே நாளில் சொல்லியிருந்தாலும் கூட அனைத்து பொறுப்பாளர்களும் நீங்கள் வருகை தெரிவிக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருகிறவர்கள் வரவேற்று உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி தொடர்ந்து